வணக்கம். நான் அதிகமாக பேச விரும்பலை. ஏன்னா நாம் பேசுறதை விட அது படம் பேசும். நான் ட்ரெய்லர் பார்த்தேன், சாங் பார்த்தேன், வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதோடைய ரிசல்ட் மக்கள் கையில் இருக்குது. இந்த படத்தில் நான் எப்படி நடிச்சிருப்பேன், ஏன் நடிக்க வந்தேங்கிறது தான் முதல் கேள்வி. அதாவது ஒரு பூவோட வாசம் கூட, தென்றல் அந்த பூவை அப்படியே வருடி பார்த்துட்டு அதோட அப்படியே வாசத்தெல்லாம் திருடி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தால் தான் அதோட வாசம் வெளியில் தெரியும். ஒரு பூவோட வாசம் கூட. அது மாதிரி ஒரு மனிதரை பற்றி அடுத்தவர்கள் எடுத்து சொல்லும்போது தான் அந்த தென்றல் காட்டாக நண்பர் கேவி ஆனந்தை பற்றி என்கிட்ட சொன்னது செல்லத்துறை. சொல்ல 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 அவரை பற்றி நான் ரொம்ப உணர்ந்தேன். அப்படி ஒரு இயக்குனர். எப்படி இந்திய திரையுலகத்தில் ஒரு பிசி ஸ்ரீராம் ஒரு ஒளிப்பதிவு துறையில் அவருக்கு ஒரு தனி முத்திரைன்னா, அவருக்கு ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொன்னால், அதெல்லாம் மீறி தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை ஒளிப்பதிவு துறையில் பயிற்ச ஒரு கேவி ஆனந்த்னு சொன்ன மிக ஆகாது. அதுக்கு ஒரு சகலக பிபி ஒரு உதாரணம். அவர் எவ்வளவு பரிச்சார்த்தனமாக எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருப்பாருங்கிறத அவரை பற்றி நான் புரிந்து வைத்த காரணத்தால், அவரை பற்றி நண்பர் மூலமாக அறிந்து வைத்த காரணத்தால் அவருடைய இதுன்னு அதேமாரி அவரை பற்றி இன்னொன்று சொல்லணும்னா, ஒரு தனித்தன்மை உள்ள இயக்குனர். இப்போ இந்த ஏஜிஎஸ் நிறுவனத்தை பொறுத்தவரையில் ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு நிறுவனமாக நான் இதை கருதுகிறேன். ஒரு திரைப்பட நிறுவனத்தில் ஒரே ஒரு படம் பண்ணாலே அதுக்கு அடுத்த படம் அந்த டைரக்டர் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அவ்வளவு முரண்பாடுகள் வந்துடும். ஆனால் பாருங்க, 3 படம் நம்முடைய சூர்யா அவர்கள் நடித்த படம், நண்பர் தனுஷ் அவர்கள் நடித்த படம், இப்போ இது 3வது படம். இந்த படத்தினுடைய திரைப்பட நிறுவனத்தில் நம்முடைய கல்பாத்தி அகரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார் 3 தயாரிப்பாளர் என்று சொல்வதை போல, ஒரு நிறுவனத்தில் மா பலா வாழை என்று சொல்வதை போல, முக்கணி என்று சொல்லக்கூடிய அந்த சேர சோழ பாண்டியர் என்று மூவேந்தர் என்று சொல்வதை போல, இந்த மூவேந்தர்களை கொண்ட இந்த நிறுவனத்திலே 3வது படமாக ஒரு படத்தை பண்ணுவது என்பது ஒரு முத்தாய்ப்பை வித்ததாக இந்த படத்தை அவர் இயக்குனார்னா, எந்த அளவுக்கு அந்த ஒரு தயாரிப்பாளரோட மனசில் ஒரு இடத்தை பிடிக்க முடியும். அந்த இடத்தை பிடித்த காரணத்தால் தான் அவர் 3வது படம் பண்றாரு. அதே மாதிரி தமிழ் திரைப்படத்தை ரசிகர்களுடைய இதயத்தில் ஒரு தனி இடத்தை அவர் பிடிச்சிருக்காரு. பெரிய பெரிய ஸ்டாரை வச்சு படம் பண்றதுக்கு பல இயக்குநர்கள் இருக்கலாம். ஆனால் தன்னுடைய கதை தான் கதை களமே, கதாநாயகன் சப்ஜெக்ட் தான் என் ஹீரோ, ஹீரோல எனக்கு செகண்டரி அப்படின்ற உணர்வுல, அதுக்கு பேர் தலைக்கணம் அல்ல, அது தன்னம்பிக்கையின் இலக்கணம். அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உள்ள ஒரு இயக்குனராக கேவி ஆனந்தை நான் பார்த்த காரணத்தால், தூரத்திலிருந்து பார்த்த காரணத்தால், அவர் எனக்கு பிடிக்குங்கிற காரணத்தால், எனக்கு பிடித்த ஒரு மனிதர், எனக்கு பிடித்த ஒரு கலைஞர் என்னை தேடி ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி, இதில் அதுவும் செல்லத்துறையும் அவரும் சொன்ன விதம் இருக்குல்ல, நான் இதை எப்படி பதிவு பண்ணுறதுன்னு தெரியல. நான் முதல்ல ரொம்ப தயங்கினேன். எனக்கு ரொம்ப, நான் வெளியில் போய் எங்கேயுமே நான் மிங்கில் ஆகுறது கஷ்டம். என்னை புரிஞ்சிக்காதவங்களோட என்னால் போகவே முடியாது. ஆனால் இப்படி அவர் என்னை புரிய வைத்தாரா, இல்லை நான் அவரை புரிந்து கொண்டேனா தெரியாது. அவர் என்னை அப்ரோச் பண்ண விதம், அவர் கதை சொன்ன விதம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஏன்னா எனக்கு போய் அப்படி இதெல்லாம் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவர் நினச்சா, நீ சூர்யா சார் இருக்காரு, தனுஷ் வச்சு படம் எடுத்துட்டாரு, எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம ஏஜிஎஸில் தனி ஒரு நம்ம ஜெயம் ரவி வச்சு அப்படி ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்த ஒரு நிறுவனம். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அந்த கதை மட்டும், சப்ஜெக்ட் மட்டும் சரியில்லைன்னா, அது எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, இது பண்ணுறது கஷ்டம். நண்பர் விஜய் சேதுபதி கூட நல்ல நடிகர், அற்புதமான கலைஞர். அவருக்கும் கூட என்னதான் பசி இருந்தாலும் ருசியான உணவு இல்லைன்னா ருசிக்காது. எந்த தான் ஒரு கதாநாயகன் இருந்தாலும் அந்த நாயகனுக்கு பசிக்கு தீனி போடக்கூடிய அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்கணும். அதை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்து, இந்த சப்ஜெக்டுக்கு நீதாயா டி ராஜேந்தர் தேவை அப்படின்னு அவர் பிடிச்ச பிடிவாதம். இல்லை சார், அந்த வெளிப்படத்தில் என்ன நடிக்கிறதுலாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நான் வச்சேன் என்னோட பிடிவாதம். ஆனால் அதை மீறி நீங்கள் தான் இந்த கேரக்டரில் நடிச்சாகணும்னு அவர் பிடித்த பிடிவாதம், அது எனக்கு பிடிச்சது. அவ்வளவு அடமெண்ட்டாக ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. நான் 3-4 தடவை வேணான்னு, சாரி அவர் தப்பாக எடுத்துக்கூடாது, ரொம்ப டீசெண்டாக மறுத்தேன், ரொம்ப நாகரிகமாக மறுத்தேன். ஆனால் என்னை விடாமல் அவர் பண்ண விதம், இந்த கதைக்கு நீ தான், நான் கூட சார் இந்த கதைக்கு வேறு, இந்த சப்ஜெக்ட்டுக்கு வேறு யாரோ கூட போட்டுடலாம் சார், நீங்கள் இது பண்ண, அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்,
சார் உங்களுக்குள்ள ஒரு மரியாதை கெட்டாம, உங்களோட கேரக்டரைசேஷன் கொஞ்சம் கூட நசிங்கிடாம, உங்களை அவ்வளவு கேர்ஃபுல்லா, இன்னும் ஒரு வார்த்தை, உங்களுக்கு என்ன சுதந்திரம் வேணுமோ அந்த முழு சுதந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேங்கிற நம்பிக்கை இருந்தா பண்ணுங்கன்னாரு. அது எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் அப்படி ஒரு வார்த்தையை நான் பார்த்ததே இல்லை. நான் எனக்கு புதுசாக வாழ்க்கையெல்லாம் பார்க்க போகிறதில்லை. அந்த வாழ்க்கையை விட அவரோட வார்த்தை எனக்கு பிடிச்சது. எல்லாத்த விட இதை ஏன் இன்னைக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் என்னோட இவர் என்ன போய் டி ராஜேந்திர காலத்தில் விஜய் சேதுபதிலாம் நடிச்சிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட போகிறாரு அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, ஏஜிஎஸ் நிறுவனத்தில் நான் படம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அவரை நான் பல கட்டத்தில் சந்தித்தேன். பணம் படைத்த மனிதர்களை பார்த்ததுக்கு மதியில் நல்ல மனம் படைத்த ஒரு மனிதரை, பணம் யார்கிட்ட வேணாலும் இருக்கும், யார் வேணாலும் என்னைக்கு வேணாலும் ஒரே ஒரு லாட்டு சீட்டு அடித்தா கூட ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம், கோடி யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனால் கோடி இருக்கிற மனுஷன்லாம் மதிக்கிறவங்க இந்த தாடி கோடிலாம் எனக்கு இப்போ என்னன்னா என்னோட வாழ்க்கை, நான் கோடியெல்லாம் பல கோடி பார்த்துட்டேன். 1000 கோடியில் 10,000 கோடி லட்சம் கோடி இருந்தாலும் நான் பேசுறதான் பேசுவேன். அது என்னோட கேரக்டரைசேஷன், என்னோட சுபாவம். ஆனால் அவரோட கேரக்டரைசேஷன் பிடிச்சது. சினிமாவை காதலிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய தயாரிப்பாளர் ரொம்ப குறைவு. இந்த சப்ஜெக்டா இன்னார் கையில் இப்படி ஒப்படைச்சிடணும். இப்போ மேய்க்க கொடுத்து என்னை பேச விட்டா நான் எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுக்கிறது சுலபம். 1 கோடி ரூபா போட்டுட்டு டிஜிட்டல் சினிமா வந்துட்டு மேட்னி 6:30 9:30 படம் ஓடுதுன்னு தெரியல. ஒரு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படம் கவன் எல்லாரையும் கவனத்தை திருப்பக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் பண்ண முடியுன்ற அந்த தன்னம்பிக்கை. ஆக ஒரு படத்துக்கு ரயில் ஒன்னா தண்டவாளம், ஒரு 2 பேரலா இருக்கணும். அப்படி ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் 2 பேருமே தண்டவாளமா இருக்கக்கூடிய இந்த படத்தில் நான் பணியாற்றுவது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பாக்கியம். அதை விட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மேட்ரு என்னன்னா, இந்த படத்தில் ஒரு நாயகனா நடிக்கணும்னா டிஆர் பேசுவார், அவர் வசனம் பேசுவார், இது பண்ணுவார், அவருக்கு ஒரு இது இருக்கு, அவர் நடிக்கிற படத்தில் நான் நடிக்கலான்னு பல பேருக்கு தயக்கம், பல பேருக்கு கதையை சொன்னதுமே மயக்கம், ஆனால் பல பேருக்கு கலக்கம். ஆனால் இந்த கதையில் அண்ணன் டிஆர் ஒரு நல்ல கலைஞன், நல்ல மனிதன், எல்லாத்துக்கும் மேலே நல்ல ஒரு தமிழன், நல்ல ஒரு தோழன், அவரை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கதையில நான் 3 நாள் நடிக்க முடியும்னு தன்னம்பிக்கையோடு நடிச்ச ஒரு விஜய் சேதுபதி. அதுன்னு அவரு அடுத்த அட்ராக்ஷன். அதனால தான் பண்ணல. ஏன்னு கேட்டால் ஒரு படத்தில் நடித்தாலே அப்படியே தலையை தூக்கி விட்டு ஹாய் அப்படின்னு போயிட்டு இருக்கான். ஒரே ஒரு படத்தில் சூதுகவு நடித்தாலும் சரி, தமிழுக்கு அத்தனை படங்களை வெற்றி பெற்ற பிறகு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நான் ஏதோ ஒரு இதுக்காக போகிறேன். அப்போ மேலேருந்து போயிட்டு வரேன். என்கிட்டேருந்து ஒரு பையன் கையெழுத்து ஆட்டோகிராஃப் ஒன்று கையெழுத்து கேட்டார். அது யாருன்னு கேட்டால், இத்தனை படங்கள் நடித்து பேரும் புகழும் நேம் அண்ட் ஃபேம் வாங்கின ஒரு கதாநாயகன் என்ன தன்னடக்கமாக என்ன ஒரு பண்போட என்கிட்ட அப்படிப்பட்ட விஜய் சேதுபதினு சொல்லக்குள்ள எனக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அயனில் எனக்கு அவர் ஆகாஷ் சைகளாக தெரியாது, கமலேஷா மட்டும்தான் மக்கள் அத்தனை பேரும் பார்த்தாங்க. அவரு என்னோட நடித்த எல்லாரும் தமிழ்நாட்டில் என்னோட ஹேர் ஸ்டைலை பிடிச்சிட்டு அப்படின்னா ரசிச்சதுன்னா எனக்கு அவரோட ஹேர் ஸ்டைல் பிடிச்சது. அவரு சொல்றாரு, யுவர் ஹேர் ஸ்டைல் பௌத் அச்சா ஹை, பௌத் அச்சா. அந்த ஆக்ஷன், அவரோட ஸ்டைல், அது ஆக்ஷன், அவர் டைலாக் என்ன நைஸ். படத்தில் மிரட்டர் கேரக்டர் அப்படி உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு 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 அந்த அவரை அயனுக்கு பிறகு கவனில் திரும்ப கொண்டாடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு அவரோட ஒரு பொண்ணதாக இருக்கட்டும், இப்போ அந்த படத்தில் வில்லனா ஒரு டயலாக் பேசி அவ்வளோ அனாஸ் ஒரு போஸ் கிட்ட இருக்கட்டும், இந்த படத்தில் இருக்க நடிக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம கிருஷ்ணா ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் அவரும் நடிக்க வச்சதாக இருக்கட்டும். சரி, ஒரு ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர் தான் நடிக்க வச்சார், ஒரு ஆர்ட் டைரக்டர் நடிக்க வச்சிருக்காரு சார் நம்ம கிரண். நானே பயங்கரமான செட்டுக்கிட்டெல்லாம் போடக்கூடிய ஆள், ஆனால் என்னையே வைக்க வச்ச 3 படம் நம்மளுடைய கேவி ஆனந்த் சாரோட ஒர்க் பண்ணிக்காருன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆர்ட் டைரக்டர். என்ன செட்டு, என்ன கான்ட்ராஸ்ட்டை கொடுக்கணுமோ அத்தனையும் அப்படி கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன செட் ப்ராப்பர்ட்டியை கூட ஒரு கலைநயம் பண்ணணும்னா ஓடி செய்கிறார் மனுஷன். எந்த மனிதனிடம் சின்சியாரிட்டி இருக்கோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இப்போ தமிழா அவர் பாட்டு, நான் கூட இந்த பாரதியார் பாட்டை என்ன பண்ண ரொம்ப இது, அந்த பாட்டில் பாரதியார் பாட்டை ஒரு வாரம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது நீங்களும் விஜய் சேதுபதி எல்லாரும் இது பண்ண
பாட்டை விஷுவலாக பார்க்குறேன். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு கேவி ஆனந்த் அண்ட் மிஸ்டர் ஹிப்ஹாப். படம் முழுக்க வந்து சீரியஸாக ஒரு களத்தை எடுத்துக்கிட்டே போகிறாரு. நான் கேவி ஆனந்த் சட்டை காதல் ஒன்று கடிச்சிக்கிட்டே இருந்தேன். சார் லவ் வேணும் சார், ஆனானப்பட்ட டைட்டானிக்கே இருந்தாலும் சரி சார், அண்டர் கரண்ட் லவ் இல்லைன்னா சரியாக வராது சார். நான்லாம் இதெல்லாம் பேசுகிறது ஃபைட்டு கிட்டு எல்லா கமர்ஷியலும் இருக்குது சார், லவ் வேணும் சார். ஹிந்தியில் சொன்னேன். அவர் இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். நம்ம ஸ்கைவாக்கிட்ட प्यार द प्यार मोहब्बत इश्क है दिल में अंदर छाए அது சொல்ல அந்த லவ் அந்த ஒரே ஒரு ஆக்சிஜன் பாட்டு, படத்துக்கு ஆக்சிஜன், இளைஞர்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டா அதோட விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கக்குள்ள மிரட்டுது. படத்தோட டைட்டில் இருக்கு பாருங்க, அவருடைய தமிழ் உணர்வு எனக்கு பிடிக்கும். அயன் என்று சொன்னால் அதுலேயும் ஒரு பொருள், கோ என்று சொன்னால் மன்னனா, கோ என்று சொன்னால் கோமாதாவா, பல பொருள் பன்பொருள் வைத்து ஒரு மென்பொருள் இலக்கணத்தை சொல்லக்கூடிய ஒரு கவிஞர், ஒரு இயக்குனர். அப்படிப்பட்ட அவர் இதற்கு கவன் என்ற தலைப்பு வைத்தார். இந்த தலைப்புக்கு அவர் எடுத்துக்கிட்ட பல நாள் டைட்டிலே வைக்கல. இந்த படத்தோட பிஆர் நிக்கில் முருகன் கூட ஏன் என்ன அவர் நிக்கில் முருகன் நல்ல நண்பர், பப்ளிசிட்டி ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்களா சார், டைட்டிலே வரலாம், இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது என்ன? அது வந்து பார்த்தீங்களா, நாங்கள்லாம் டைரக்டர், அவர் ஒரு ஆட் ஃபிலிம் டைரக்டர் கிருஷ்ணா இருக்கிறாரு, நான் ஒரு கேவி ஆனந்த் ஒரு டைரக்டர் இருக்காரு, நாங்கள் எங்களே டைரக்ட் பண்ணிட்டு ஒரு பின்னாடி ஒரு பார்ட்டி. ஏன்னா யார் எதை மாத்துறாங்களோ இல்லையோ, புதுசு அத்தனை சட்டையை மாத்துறதுக்கு ஒருத்தர் பிறக்கணும். சட்டசபையில் அவன் பிரச்சனைன்றான், சட்ட பையன் இவருக்கு தான் பிரச்சனை. அப்படி ஒரு அருமையான பிஆர்ஓ. எல்லாம் அவரை பற்றி சொல்லணும்னு வச்சுங்க, எல்லாரை பற்றி சொன்னீங்க, என்னை பற்றி தலைவர் சொல்லவே இல்லை தலைவர் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆனால் அதனால வந்து இது எல்லாத்துக்கும் மேலே சார் என்னோட மிமிக்ரி டேலண்ட்டாக அதை பயன்படுத்துகிறார் படத்தில். என்னோட மிமிக்ரி டேலண்ட்டே அவர் பயன்படுத்துகிறாரு. என் படத்தில் நான் போய் வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மேக்கப் லைட்லாம் போட்டுட்டு, மேக்கப் கூட போட மாட்டேன், டச்சப் கூட மாட்டேன், விடியா எல்லா லைட்லாம் போட்டு இங்கே லெஃப்டில் இந்த ட்ராலி போட்டியா இங்கே வச்சு அந்த லைட்டு வச்சு போயிட்டு அந்த டைலாக் நானே என் டைலாக் அப்படியே பேசி ஆக்ட் பண்ணிட்டு வருவேன். அவர் படத்தில் தான் என்ன ஃபுல்லாக ஒரே ஷாட்டு, ஒரே ஒரு சீனு, அதுக்கு அத்தனை ஆங்கிள் வைப்பார், அத்தனை ஆங்கிள் எடுப்பார். எனக்கு அது மேலே வந்து வருத்தமே இல்லை. ஏன்னா நான் 33 மாநிலம் 34 ஆங்கிள் ஒவ்வொருத்தரையும் வச்சு எத்தனை நாள் யாரெல்லாம் நோக வச்சுருப்பேன்னு அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் நினைச்சதை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அதுதான் அவருடைய பலம், அவருடைய பலமே தான். அதுக்காக போராடுறாரு. அந்த உழைப்புடைய பலனை ஃப்ரேமில் பார்த்தேன். அந்த அன்புக்கும் அந்த பண்புக்கும் இந்த படம் ஒரு பெரிய இதாக இருக்கும். அவர் வச்ச டைட்டில் என்னன்னு கேட்டா, அதாவது சொன்னா கல்பாத்தி, டி ராஜேந்திரன் தமிழ் பேசுவேன், டி ராஜேந்திரன் இருப்பது சொல்பாத்தி, இந்த சொல்பாத்தி கட்டி ஜெயிக்கக்கூடிய என்னை இந்த கல்பாத்தியோடு இணைத்த பெருமை கேவி ஆனந்துக்கு சேரும். அயன் என்று வைத்தார், அநேகன் என்று வைத்தார். இந்த படத்துக்கு கவன்னு சொல்லக்குள்ள ஏன் இந்த தலைப்பு பல பேருக்கு மலைப்பு. ஆமா, பெரிய பெரிய கையில வச்சிருப்பான் AK-47 துப்பாக்கி வச்சிருப்பான், வில்வித்த வச்சிருப்பான். அதெல்லாம் மீறி ஒரு அதாவது வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் என்று சொல்வதை போல ஒரே ஒரு கவன் கிட்டிப்புல், அந்த உண்டி வில், அதில் வந்து கல்ட்டப்பட்டு வச்சு அடிச்சா அந்த கல்லு குறி தப்பாது, வச்சா குறி வச்சா குறி. அதில் இருக்கும் ஒரு அது பறக்கக்கூடிய தெறி, அதில் இருக்கும் வெறி, எதிரிக்கு கிழிஞ்சிடும் கறி. அந்த அளவுக்கு இருக்கும் குறி. அதுதான் இந்த உண்டிவில், அதான் கவன். இந்த கவன் என்று சொன்னால் அது வந்து தீராஜ் எப்படி இருந்தாலும், அர்ஜுனன் என்று சொன்னால் வில்வித்தை, தீராஜேந்திரன் என்று சொன்னால் சொல்வித்தை, வில்வித்தைக்காரனாக சொல்வித்தைக்காரனாக இருந்த என்னை இந்த உண்டிவில்லை கையாளக்கூடிய கல்வித்தைக்காரனாக ஒரு ஜாயின் போர்ஸா என்னையும் விஜய சேதுபதியும் அந்த உண்டிவில்லையும் அவர் இப்படி இருக்கும், அதை இழுத்து பிடிச்சி அடிக்கணும். நான் சொல்றேன் இந்த 2 விரல் வேற என்ன, அதனால மாத்திக்கிறேன். ஏன்னா உண்டிவில்னா இப்படி இருக்கும், ரொம்பவே வேணாம், எப்படி இருக்கும், அதுல பிடிச்சி இழுத்து பிடிச்சி அடிச்சா கல் வச்சு அடிச்சா குறியா போகும். அப்படி ஒரு கல், அந்த அதுல கூட 2 வி என்று சொன்னால் விஜய் சேதுபதி ஃபார் விக்டரி. ஆனா டி ராஜேந்திரன், விஜய் டி ராஜேந்திரன், இப்ப வெறும் டி ராஜேந்திரன் தான். இந்த 2 பேரையும் சேர்த்து விஜய் என்றாலே வெற்றி. அந்த விஜயத்தை பெற இவர் இந்த கவன் என்ற தலைப்பை வைத்து முயற்சி செஞ்சிருக்காரு. இந்த கவன்
எல்லாருடைய கவனத்தையும் திருப்பும். 31st இயர் முடிவு என்று, அது ஆண்டு நிறைவு, கணக்கு நிறைவு. கணக்கு மட்டும் நிறைவில்லை, இந்த படத்தை பார்த்தால் மக்களுக்கு மன நிறைவு தரும். அது மட்டுமல்ல, மார்ச் 31 என்றால் கணக்கு முடிக்கும் நாள். இந்த படம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறைகளை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய களங்கங்களை, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை உருவாக்கக்கூடிய அதர்ம சக்தியை, தீய சக்திகளுக்கு கணக்கு தீர்க்கும் நாளாக இந்த மார்ச் 31 கவனுக்கு இருக்கும். உங்களுடைய கவனத்தை திருப்பும். எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி ஒரு பூவோட வாசத்தை தென்றல் தான் கொண்டு போய் சேர்க்குங்கிற மாதிரி இந்த படத்தை பத்தி இவ்வளவு விஷயத்தை சொன்ன எல்லாத்தையும் கொண்டு, நீங்க தான் ஊடகத்துறையை சார்ந்த நீங்கள், என் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் கொட்டி விட்டேன். நீங்கள் இதை அற்புதமாக எடுத்து சென்று இப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமாக, உணர்வு பூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக ஒரு நல்ல கருத்தை கூட கமர்ஷியல் பேக்கடோடு சொல்லக்கூடிய கேவி ஆனந்துக்கும் நம்முடைய ஏஜிஎஸ் உடைய இந்த நிறுவனத்துக்கும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.